உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 தமிழ் வணக்கம். பலரினுடைய வேண்டுதல், அதாவது வேண்டுகோளுக்கேற்ப பலரும் இதை அன்பாக பரிந்துரை செய்திருந்தீர்கள். தமிழ்ல சொல்லும் போது இதையும் 360 அப்படின்னு சொல்லி தமிழ்லையே சொல்லலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இன்று முதல் தடம் 360 தமிழ் வணக்கம் அப்படின்னு சொல்லப்படும். உறவுகளே, நமது வலி சுமந்த நாட்களினுடைய கனதி அப்படின்பது எவ்வளவு பெரியது அப்படின்பது உங்களுக்கு தெரியும். மறக்குமா முள்ளிவாய்க்கால் பேர் அவலம் என்பதுதான். நாம் அந்த நாட்களை மிக மிக நெருக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக ஒரு அரசு உத்தியோகத்தராக, ஒரு GS ஆக, எங்களுடைய ஊர் வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு விதானியார், அவர் எப்படி அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார், அவர் தனிப்பட்ட முறையில் எப்படியான விஷயங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார், உறவுகளுக்காக எப்படியான விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு காணொளி பதிவைத்தான் அன்று நாம் சந்தித்த மிகவுமே துன்பியலான சில விஷயங்களின் ஒரு துளியை இன்றும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிராம சேவை உத்தியோகத்தர் அம்பலம் பொக்கணமிட்டத்தீவு. நாங்கள் இப்போ அண்மை காலமாக இடம்பெற்ற இந்த போர்ச்சூழல் காரணமாக எமது பிரிவில் கிட்டத்தட்ட 12,000 குடும்பங்களுக்கு மேல் 53,000 மக்கள் இடம்பெயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய இடம்பெயர் நிவாரண பணி சம்பந்தமான வேலைகளை நாம் பகல் முழு நாளும் இருந்து கவனித்து வருகின்றோம். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பாராமல் நாம் நேற்றும் வேலைக்கு வந்தருக்கு போய் அதன் பின்னேரம் 4 மணி அளவில் வந்து வீட்டில் சாப்பிட்டு மனைவிக்கும் சுவாமியில் ஏதாவது இருந்து கேட்கல பிள்ளைய பார்க்க சொல்லிப்பட்டு வழியில் சத்தம் கேட்குதான்ட்டு வீட்டுக்கு வழியால் முத்தத்தடிக்கு பார்க்குறாக்கு வந்தேன். வேறு எங்கேயோ 2 சத்தங்கள் கேட்டுது. வேறு எங்கேயோ வந்துட்டு இருக்க எங்களோட மாமாவும் கொட்டுறக்கு பின்பத்தியில் ஏதாச்சும் வேலை கண்டு கொண்டிருந்தார். இந்த வேளையில் திடீரென்று எங்களை அறியாமல் ஏதோ ஒரு சத்தம், படித்த சத்தம் கேட்டது. நான் விழுந்தேன். நான் பிள்ளையை நோக்கி ஓடி இருக்கிறேன். ஓட்டுன அளவில் கால் முறிஞ்சு அதிலே விழுந்தேன். கால் இல்லை மாதிரி தான் இருந்தது. அப்புறம் என்ன நடந்ததுன்றே தெரியாது. அயலாளர்கள் உதவிகளோட மோட்டர் சைக்கிளில் தான், வாகனங்களும் இல்லை. மோட்டர் சைக்கிளில் என்னை கட்டி பிடிச்சி தூக்கி ஒரு மாதிரி கால் நோவு குளற இந்த ஆஸ்பத்திரியில் இருந்த ஒரு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தில் அந்த வீடு. அதிலிருந்து என்னை இங்கே ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்தார்கள். பிறகு எனக்கு என்ன நடந்த ஒன்றும் எனக்கு தெரியாது. மருந்தன் எங்களுடைய மாமனார் 73 வயது வயசானவர். அவர் சில துண்டிக்கப்பட்டு பின்னர் கண்டு அடுத்து அடக்கம் செய்ததாக இன்று அறிகின்றேன். மாமனார் 73 வயது வயசானவர். அவர் சில துண்டிக்கப்பட்டு பின்னர் கண்டு அடுத்து அடக்கம் செய்ததாக இன்று அறிகின்றேன். ஹாஸ்பிட்டல் சூழலில் இருக்க முடியாமல் இருக்கு. சூழல் வளாகத்திலையும் செல்லடிகள் கேட்டுக்கொண்டே இருக்கு. கட்டில் இருந்தாக்கள் எல்லாரும் விழுந்து கீழே படுத்தார்கள். என்னையே 4 பேர் வந்து தூக்கி கீழே விட்டு விட்டார்கள். படுக்க மேல காலில் முட்டை இல்லாது இருக்கிறோம். இப்போ எது நடக்கும் என்று தெரியாத பயத்தில் இருக்கின்றோம். எல்லாரும் உயிரை கையில் எடுத்து வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியல. நடுக செல்ல அடைச்சி கொண்டே இருக்கிறாங்க. நிறைய காயப்பட்டதா சொல்லுகிறோம். செத்ததும் எனக்கு தெரியாது. ஒரு மனிதராகவும், ஒரு தனி மனிதராகவும், அதே போல ஒரு அரசாங்க உத்தியோகத்தராகவும் இவர் சில கடமைகளை செய்திருக்கிறார். அந்த கடமைகளை செய்கிறதுக்கு பிறகு இவருக்கு நடந்த நிகழ்வுகள், அவருடைய குடும்பத்தில் அவர் சந்தித்த பெரும் அவலம், இது ஒரு மிகப்பெரிய வலி.
இந்த வழிகளைப் போல, இந்த காட்சிகளைப் போல கோடான கோடி காட்சிகள் வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நிகழ்ந்திருக்கும். நான் எப்போதும் சொல்வது போல அதனுடைய ஒரு சிறு துளியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த யுத்தம் தின்ற நாட்கள் அல்லது யுத்தம் தின்ற மண்ணினுடைய வலிகள் என்பது காலத்துக்கும் அழியாத வலிகள் தான். தொடர்ந்தும் ஒரு புகைப்படம் இப்போது உங்களோடு பகிரப்படுகிறது. இந்த புகைப்படம் உலகத்திலே வந்து மிகச்சிறந்த புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக ஒரு புகைப்பட கலைஞர் வந்து ஆப்பிரிக்காவிலே ஒரு புகைப்படத்தை எடுத்திருப்பார். அந்த புகைப்படத்துக்கு முன்னால ஒரு சின்ன சிறுமி வந்து நின்று கொண்டிருக்கும். அந்த சிறுமியை குறிவைக்கின்ற ஒரு கழுகு, அதாவது ஏனென்றால் அங்கு வந்து உணவு பஞ்சம், அந்த உணவு பஞ்சத்தின் உச்சத்தை தெரிவிக்கிற ஒரு படமாக இருந்தது. அந்த புகைப்பட கலைஞரை வருத்தப்பட்டிருப்பார், நான் அந்த குழந்தையை காப்பாற்றவில்லை என்று சொல்லி எல்லாம் சில பதிவுகளை எல்லாம் நாம் படித்திருப்போம். அதே போல அணுகுண்டுகள் இடையே ஓடுகின்ற ஒரு சிறுமி, அதே போல ஐலண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிறுவனுடைய புகைப்படம். இப்படி இந்த புகைப்படங்கள் எல்லாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ரணப்பக்கங்களை சொல்லுகின்ற புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வன்னி பெருநிலத்திலே அந்த 18 மே தினத்துக்கு முந்தைய காலங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய அளவிலான பேரவளங்களை சுமந்த மிகப்பெரிய உலகத்துக்கு மிகப்பெரிய கதைகளை சொல்லுகிற வரலாறை சொல்லுகின்ற புகைப்படங்கள் எல்லாம் இருக்கு. அதே போலதான் ஒரு புகைப்படத்தை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த புகைப்படத்தை பகிர்ந்துவிட்டு இந்த புகைப்படம் தொடர்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு கதைகளோடு அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கோடு கவிமகன் என்பவர் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தார். இந்த பதிவு கண்டிப்பாக இது யாரையெல்லாம் போய் சேருகிறதோ அவருடைய முகநூல் பக்கம் வாயிலாக அப்படி என்பதை கடந்து இது தமிழர்களுக்கெல்லாம் சில வரலாறுகளை பதிகின்ற ஒரு பதிவாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த பதிவை உங்களோடு நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்வதில் வந்து இது ஒரு காலக்கிழமை அல்லது வரலாற்று கிழமை அல்லது ஒரு தேசக்கிழமை என்று சொல்லி கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பதிவை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது அன்றைய காலகட்டத்தில், அதாவது 2009க்கு முந்தைய காலகட்டத்தில் வன்னி பெரு நிலப்பரப்பு அப்படி என்பது நமது ஈழத்து கரிகாலன் கட்டிய படையினால் எப்படி ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை அமைத்து ஆண்டது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். அந்த அரசாங்கத்தில் பொருளாதாரம் பார்த்தீர்கள்னு சொன்னால் தன்னிறைவாக இருந்தது. இங்கே நான் உங்களுக்கு காட்டுகின்ற இந்த படத்திற்கு முன்னதான சில கதைகளை நான் இப்போது சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த படம் தொடர்பிலான சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குறிப்பாக வன்னி பெருநில பரப்பு, பசி, பட்டினி, அதன் மூலமாக மக்கள் சாவடைகிறது என்பதற்கான எந்த ஒரு கதைகளும் அந்த 2009க்கு முன்னைய காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு இலங்கை அரசால விதிக்கப்பட்ட பொருளாதார தடை என்பது இருந்தது. பொருளாதார தடை என்றால் உங்களுக்கு தெரியும், உணவுப் பொருட்கள்ல இருந்து அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து எல்லாவற்றுக்குமான தடை என்பது இருந்தது. 96க்கு முந்தைய கால பகுதிகளில் இது வடக்கு மாகாணத்துக்கும் இருந்தது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். அதன் பலாபலன்களை, அதன் வலிகளை எப்படியெல்லாம் கடந்து வந்திருப்போம் என்பது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த போன்ற அனைவருக்குமே அது தெரியும். இந்த இடத்துல வன்னி பெருநிலம் அரிதாகத்தான் இந்த மாதிரி பசி என்ற விஷயத்தை கூட கேள்விப்படாத அளவுக்கு இருந்தது. ஒருவேளை உணவுக்கே மக்கள் திண்டாடினார்கள். எப்போது அப்படின்னு சொன்னால் இந்த போர் காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்லலாம். அதுக்கு முன்னதாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மிகப்பெரிய வீட்டு தோட்டம் இருந்தது. எதற்காக அப்படின்னு சொன்னால் இங்கு இந்த பொருளாதார தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக அல்லது தகர்த்தெறிவதற்காக தன்னிறைவு பொருளாதார கொள்கையை வந்து அந்த ஈழத்து கரிகாலனுடைய அன்றைய காலத்தில் அங்கிருந்த ஈழத்தில் இருந்த அந்த அரசு கட்டி அமைத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தன்னுடைய மக்களுக்காகத்தான் இந்த ஒரு போராட்டம் தொடங்குகிறது. அந்த மக்களினுடைய பசியை எப்படி போக்க வேண்டும், அதுவும் தன்னிறைவாக போக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள் அந்த கரிகால படைகள் அல்லது அந்த கரிகாலனுடைய அரசு அப்படி என்பது மிக ஆணித்தரமாக பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த பசியை போக்கவும் வாழ்க்கையை முன்னேற்றவும் தன்னிறைவான ஒரு பொருளாதாரம் அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒரு வீட்டு தோட்டத்தில் 10 to 15 வகையினாக பயன் தருகிற மரங்கள் இருக்கும்.
இது பசி வந்தால் அனைத்தையும் போக்கக்கூடிய, பசியை போக்குகின்ற பயன் தருகிற மரங்கள். மரவள்ளி கிழங்கு ஒரு உணவாகும். அதே போல பனம் பழம் சுவையான உணவாக மாறும். எங்களுக்கெல்லாம் இந்த பனங்களில செய்கிற அந்த பனம் புட்டு என்பது நிறைய பேருக்கு தெரியும், அதனுடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல பாத்தியில் பனங்கிழங்கு தயாராக இருக்கும். ஒடியல் வீட்டில் தாராளமாக இருக்கும். பட்டினி அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் யாருமே பசித்திருந்ததில்லை. மீன்பிடி படகுகளை தடுக்கிறதுக்கு அல்லது மீன்பிடி படகுகளை வந்து அழிக்கிறதுக்கு வர்ற சிங்கள படகுகளை கூட அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கடல் காவலர்களாக இருந்த ஈழத்து கரிகாலனுடைய கடற்படை வந்து இந்த மீனவ பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளப்பெரிய உதவிகளை செய்து அங்கே அந்த மீனவ தொழிலும் சிறந்து வளரக்கூடிய அளவுக்கான பொருளாதார ரீதியிலான முன்னேற்ற பாதைகள் இருந்தது. ஊர் முழுவதும் விவசாயம் மூலம் பெறும் நெல் ஏற்றுமதி இன்றி தாயகத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கே வந்து கொடுக்கப்பட்டது. மக்கள் பசி பட்டினி அப்படின்பது எதுவென்று தெரியாத அளவுக்கு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்பராமாயணத்துல கம்பர் வந்து சொல்லியிருப்பார், ஹனுமான் வந்து முதலாக இலங்கைக்குள்ள வருகின்ற பொழுது இலங்கை என்ற அந்த பூமியானது மகிழ்ச்சி என்பதை தவிர, அதாவது துன்பம் என்றாலே என்னென்று தெரியாத மக்கள் வாழ்ந்த ஒரு பூமியாக இருந்தது. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, அந்த ராவண தேசத்தில் ராவணனுக்கு ஈக்குவலாக நமது ஈழத்து கரிகாலன் தனது மக்களை வாழ வைத்தார் என்பது வந்து யாராலையுமே அசைக்கவோ அல்லது மறுத்து கூறவோ முடியாத வரலாற்று உண்மையாக இந்த இடத்தில் பதியப்படுகிறது. அடுத்து இவற்றை வந்து ஊர் முழுவதும் விவசாயம் இவற்றையெல்லாம் வழிப்படுத்துறதுக்காக, இந்த உள்ளூர் உற்பத்திகளை எல்லாம் வழிப்படுத்துவதற்காக நெறிப்படுத்துவதற்காக தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் என்ற பிரிவை உருவாக்கி இருந்தார் தலைவர். மக்களின் விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்தினார். தேசத்தினுடைய அந்த முதல் மகன் அப்படின்னு சொல்லலாம். அதனூடாக விவசாயம் செய்யும் மக்களுக்கு நிதி உதவி அளிப்பதற்காக பொருண்மைய கிராமிய வங்கிகள், நன்றாக பாருங்க, விவசாய உற்பத்திகள் அதிகரிக்கிறதுக்காக ஒரு பொருண்மைய கிராமிய வங்கிகள் மூலமாக மானியங்கள் வழங்கும் நடவடிக்கைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த யோசித்து பாருங்கள், அந்த தேசத்தில் இருக்கின்ற அந்த அரசு என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்திருந்தது என்று. இதனூடாக விவசாய நடவடிக்கைகள் வளர்ச்சி கண்டன. விவசாய கடன்கள் எல்லாமே வந்து வட்டி விகிதம் குறைந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, புலிகளின் கடல் விநியோக அணிகள் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்தன. அதாவது நிலம் வந்து அது ஈழத்தை கோருகின்ற பொழுது கடலினுடைய பிரதேச பகுதிகளையும் வந்து நமது தேசத்து கரிகாலப்படி வந்து கோரியது என்பது உண்மை. கடலில் என்றாலும் தரையில் என்றாலும் காவல் இருக்கின்ற தம்பி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் அந்த ஆழக்கடலுங்கும் சோழ மகாராஜன் பாடல்ல வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பேன். ஈழத்தினுடைய, அதாவது அதுவும் குறிப்பாக இந்த பொருளாதார தடை காலத்துல ஈழத்தினுடைய பல தேவைகளை வந்து இந்த கடலணை மூலமாகத்தான் கொண்டு வந்து ஈழ தேசத்தில் சேர்த்தார்கள். இந்த கடல் படையை சேர்ந்த இதற்காக இருக்கின்ற அணியினர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதனால் மக்களுக்கான உணவு தேவை ஓரளவு சீராக இருந்தது. பசி பட்டினி எதுவும் சாவு விகிதத்தை தொட்டவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருந்தது. 2009ஆம் ஆண்டு மண் முழுவதுமே சிதைக்கப்பட்டிருந்தது. இப்போதுதான் நாம் இந்த படம் தொடர்பிலான அதற்கு கொஞ்சம் முந்தைய காலகட்ட பகுதிக்கு நாம் வருகின்றோம். குறிப்பாக முள்ளிவாய்க்கால்ல நம்முடைய தேசம் முடக்கப்பட்டிருந்தது. உண்ண உணவோ வெறும் பேச்சாகவே இருந்தது. அரிசி 1000-2000 ரூபாய் என்று சொல்லி அன்றைய காலகட்டத்தில் விலையில் கிடந்தது. விவசாயம் முழுவதுமாக முடக்கப்பட்டது. போர் தின்று கொண்டிருக்கிறது. இராணுவத்தினுடைய ஷெல்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. விமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே போய் செய்ய முடியும் விவசாயத்தை? அதனால விவசாய நிலங்கள் எல்லாம் தரிசாக்கப்பட்டு கிடந்தது. முழுவதுமாக மீன்பிடி தொழில் இல்லை என்று சொன்னாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கரை வலை இழுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து சேர்ந்தன. ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக திட்டமிட்டு உணவுப் பொருட்களினுடைய வருகை வந்து முடக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது. மக்கள் பசியால வாழத் தொடங்கினார்கள். போர் ஆயுதம் வெறியாட்டத்தில் பலியெடுக்கப்பட்ட மக்கள்
பசியாலும் பலியாக தொடங்கினார்கள். யோசித்து பாருங்கள் உறவுகளே, அன்றைய கரிகால படை கட்டிய அந்த தேசத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு பிச்சைக்காரரை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்வார்கள். அன்பகம் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு காப்பகம் அமைக்கப்பட்டது. காப்பகங்கள் எல்லாம் அவ்வளவு காப்பகங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு நாள் நம்ம அந்த சிவில் கட்டமைப்பு தொடர்பில் நாம் பேசலாம். உள்கட்டமைப்பு, தமிழீழத்தினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பில் இதை தடுப்பதற்கு, அதாவது மக்கள் பசியால் இந்த 2009 அந்த காலகட்ட பகுதிகளில் எல்லாம் முடக்கப்பட்டு மக்கள் பசியால் வாடத் தொடங்கினார்கள். இதை தடுப்பதற்கு வெளியேற்று நின்ற தலைவனின் எண்ணத்தில் அப்ப கூட அந்த மக்களுக்காகத்தானே இந்த போர், மக்களுக்கான ஒரு நில மீட்பு தானே இது. அப்போதும் கூட மக்களினுடைய பசியை தாங்க முடியாத அந்த தலைமகன் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு திட்டத்தை உணவெடுக்கிறார். அந்த திட்டம் தான் கஞ்சி கொட்டில்கள். முழு மக்களுக்கும் கஞ்சி கொடுப்பதற்காக அவரால் முடிகிற அளவுக்கு அந்த இராணுவத்தால் எவ்வளவு முடியுமோ, அந்த ஈழத்து இராணுவத்தால் முடிகிற அளவுக்கு கஞ்சிகள் ஒரு முறையாவது கொடுக்கப்பட்டன. இந்த கஞ்சிகள் கலையங்களோடு நின்ற குழந்தைகள் கூட விமான தாக்குதல்ல உயிரிழந்தார்கள் என்பது இது உலகத்தின் எழுதவே முடியாத அளவுக்கான கொடும் கதைகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உண்மையாகவே வரலாறாகவே அங்கு நடந்தேறின. என்றும் முள்ளிவாய்க்கால் தினத்தில் இந்த கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த நினைவு என்றுமே இந்த சிரட்டைகள்ல கஞ்சி கொடுக்கின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். கஞ்சி கொடுத்திருந்தார்கள். அரிசியால் குவிந்து கிடக்கும் இந்த ஊமி குவியலுக்குள்ள இப்ப நாம் இந்த புகைப்படத்துக்குள்ள வந்துடுறோம். இந்த புகைப்படத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு அரிசியால் குவிந்து கிடக்கின்ற ஊமி குவியல்களுக்குள்ள சில பாட்டிகள் இருந்து சுளகுகள் மூலமாக புடைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னத்தை புடைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கின்ற குருணை அரிசிகள், அங்கே மீதமாக இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வைத்து கஞ்சி காய்ச்சலாம் என்று சொல்லி அந்த பாட்டி மாதிரி இருந்து அந்த உமிகளுக்குள் இருக்கின்ற நம்ம அரிசிகள்ல இருந்து உமிகளை தூரமாக்குவோம். ஆனால் உமிகளுக்குள்ள இருக்கிற நம் சாப்பிட்றதுக்கு கஞ்சியாக சாப்பிட்றதுக்கான இந்த அரிசிகளை தேடுகின்ற ஒரு படமாகத்தான் இருக்குது. இந்த படத்துக்குள்ள பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வரலாறு புதைந்து இருக்கிறது. இந்த வரலாறை குறிப்பாக கவிமகன் அவர் எவ்வளவு தூரம் மிக அழகாகவே அவருடைய பதிவில் போட்டிருக்கிறார். ஆனால் இந்த அரிசியும் கூட எத்தனை நாளுக்கு அந்த மக்களுக்கு போதுமானதாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக மிக மிக குறைவான நாட்களுக்கு தான் அது அன்று போதுமானதாக இருந்திருக்கும். முழு நிறைவு வாழ்வை வாழ்ந்த நாம் இழந்தவை கொஞ்சமல்ல. விடுதலை போராட்டத்தை மட்டுமா இழந்தோம்? உலகமே வேடிக்கை பார்க்க பசியையும் பட்டினியையும் தந்து கொலை வெறியாட்டம் ஆடிய சிங்கள தேசத்தால் நாம் இழந்தவை மதிப்பார்ந்த வாழ்வையும் தான். ஆனால் இந்த இடத்தில் இவர் ஒரு சிங்கள தேசத்தை மட்டும் குறிப்பிடுகிறார். ஆனால் உலகில் இருக்கிற பல தேசங்கள் சேர்ந்துதான் இந்த பட்டினியையும் இந்த அவமதிப்பான வாழ்க்கையையும் தமிழர்களுக்கு எழுதி விட்டிருக்கிறது என்பது வரலாற்றை படிக்க படிக்க நிறைய பேருக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். பெற்றவரை உற்றவரை பிள்ளைகளை மட்டும் நாம் இழக்கவில்லை. நல் வாழ்க்கையே துளைந்து குவிந்து கிடக்கும் இந்த உமி குவியலுக்குள் அரிசி குருணியை தேடியது போல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை பொல்லா சிங்கள கொடியவர்களின் தேசத்தில் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். நிச்சயமாக உறவுகளை இன்று வரைக்கும் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய தாய்மாரையும் அதே போல தங்களுடைய சகோதரிகளையும் தந்தையையும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன குழுமமாகத்தான் இன்றைக்கும் ஈழத்தில் இன்றும் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலாக எங்கேயாவது ஒரு தாய்மார்கள் நின்று ரோட்டோரத்தில் நின்று கத்தி கத்தி தங்களுடைய உறவுகளை நாங்கள் உங்களிடம் கையளித்த எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய உறவுகளை கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் போராடிய வரலாற்றை கேட்டிருக்கிறீர்களா? இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் போராடி கொண்டேதான் இருக்கின்றோம். எவ்வளவோ உழந்து விட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் சொன்னால் 60,000 மாவீரர்களை இந்த தேசத்தின் இந்த மண்ணின் விடிவுக்காக கொடுத்திருக்கின்றோம். 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்களை நாம் இந்த மே 18 காவு கொடுத்திருக்கின்றோம். மக்களை கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். இதை எல்லாவற்றையும் கிடந்து எத்தனையோ அவயவங்களை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இதையெல்லாம் எதற்காக? தமிழன் சுய நிர்ணயத்தோடு ஒரு நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான சில திட்டங்களை எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இப்போவும் கொடுப்பதற்காக சில வேலை திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவ்வளவற்றையும் நாம் இழந்து விட்டு இவர்கள் கொடுக்கின்ற இந்த ஒரு எந்த விதத்திலையுமே நன்மையே இல்லாத சில அற்பமான சலுகைகளுக்கான சில திட்டங்களை பெறுவதற்காக இத்தனை வருட போராட்டமும் இவ்வளவு இழப்புமா அப்படி என்பதை நாம் ஒரு கணம்
சிந்தித்து பார்க்க வேண்டும். இலக்கு என்பது என்ன? நமது இத்தனை பேருக்கும் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். யோசித்து பாருங்கள். 60,000 மாவீரர்கள் அவர்களே அந்த உயிரை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் இறக்குற போது அவருக்கு வயதே வந்து அந்த 20 to 25 வயதுக்குள்ள வாழ்க்கையை வாழ வேண்டிய, வாழ்க்கையை சுகிக்க வேண்டிய, சந்தோஷமாக தங்களுடைய தனிப்பட்ட இன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அந்த வயதில் அத்தனை உயிர்களும் தங்களை அப்படியே அர்ப்பணித்திருக்கிறார்கள். 60,000 மாவீரர்களுக்கு மேல். அதே போல் 1.5 லட்சம் மக்கள் துள்ள துடிக்க குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் எதற்காக? இந்த 30 வருட இந்த மிகப்பெரிய கடினமான பிரயத்தனம் எதற்காக? இலக்கு ஒன்று, தமிழர்களுக்கான ஒரு தேசம். எப்படி சோழர்கள் தமக்கான ஒரு தேசத்தை கட்டி அமைத்து கடாரம் வரைக்கும் வென்றார்களோ, அந்த சோழர் தேசத்திலிருந்து வந்த நாம், அந்த சோழர்களினுடைய டிஎன்ஏவை கொண்ட நாம், நமக்கான ஒரு தேசத்தை, ஒரு வடக்கு கிழக்கு சார்ந்த இந்த தேசத்தையாவது நாம், அந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தையாவது, அங்கு இருக்கின்ற ஒரு சுய நிர்ணய உரிமையையாவது அனுபவிக்க வேண்டாமா? இதையெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தியுங்கள், செயலாற்றுங்கள். இலக்கு என்பது எது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த சலுகை, இந்த சலுகை, இப்படி என்று சொல்லி ஒரு குழு, அப்படி என்று சொல்லி ஒரு குழு வரலாம். ஆனால் நாம் நமது இலக்கு எது என்பதை நிர்ணயித்து, நாம் இழந்தவை எது என்பதை புரிந்து, நாம் இழந்தவற்றினுடைய மிகப்பெரிய வீரியமான தன்மை என்ன என்பதை அறிந்து நாம் செயற்பட வேண்டும். எப்போதும் சொல்வதைப் போலதான், உலகத் தமிழ் உறவுகளே, சிந்தியுங்கள், செயலாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.